ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. அம்பாளை உபாசிப்பதன் பலன் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. அம்பாளை உபாசிப்பதே ஜன்மா எடுத்ததன் பெரிய பலன். அன்புமயமான அம்பிகையை தியானிப்பதை விட பேரானந்தம் எதுவுமில்லை. பெரிய சித்தாந்தங்கள் மதங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் முடிவாக கிடைக்கிற பெரிய பலன் அம்பாளை தியானிப்பதால் லகுவாக கிட்டிவிடுகிறது. அம்மா, நான் எத்தனையோ தோஷம் உள்ளவன், என்றாலும் உன்னை நம்பி விட்டேன். நீ கடாட்சித்து விட்டால் எத்தனை தோஷமானாலும் தூர ஓடிவிடும். நான் எப்படி இருக்க வேணுமோ அந்த மாதிரியாக இருக்கும்படியாக நீயே பண்ணம்மா என்று அவளிடம் நம்மை ஓயாமல் ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தாலே போதும். அதைவிட பெரிய மதமோ சித்தாந்தமோ அனுஷ்டானமோ இல்லை. எல்லாம் அவள் சித்தப்படி ஆகட்டும் என்று விட்டுவிட்டு நாம் பஞ்சு மாதிரி மனசில் எந்த கணமும் இல்லாமல் லேசாகிவிட்டால் அதைவிட பேரானந்தம் இல்லை. அம்பாளை உபாசிப்பதற்கு வேறு பலன் எதுவும் வேண்டாம், அதுவே அதற்கு பலன். ஆனாலும் இந்த லோகத்தின் மாயையில் நாம் எல்லோரும் ஒன்றாக சிக்கிக் கொண்டிருப்பதால் நான் என்பதை விட்டு அவளை அவளுக்காகவே உபாசிக்கிற ஆனந்தம் நமக்கு ஆரம்ப திசையில் புரிய மாட்டேன் என்கிறது. நமக்கு என்று எதையதையோ எதிர்பார்த்து அதையெல்லாம் அவள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக அவளை உபாசிக்க தொடங்குகிறோம். இந்த நிலையில் அவளும் கூட நம்மை விட்டு பிடிக்கிற மாதிரி நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறாள். தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத வரையில் நாம் செய்கிற பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறாள். மனுஷ சுபாவம் ஆச்சாரர்களுக்கு நன்றாக தெரியும். அம்பாள் உபாசனையால் ஜனன நிவிருத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பில் யாரும் அதில் ஈடுபட மாட்டார்கள் என்று ஆச்சாரர்களுக்கு தெரியும். அதனால் அம்பாளை உபாசிப்பதன் பலன் இன்னின்ன என்று சௌந்தரலஹரியில் சொல்கிற போது முதலில் படிப்பு, செல்வம், அழகு முதலென கிடைக்கும் என்கிறார். சரஸ்வத்யா லக்ஷ்மியா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் அம்பிகையை ஆராதிப்பதால் கிடைக்கிற பலன்களை வரிசையாக சொல்கிறார். இதில் விசேஷம் என்னவென்றால், சாதாரணமாக ஒவ்வொரு ஸ்துதியின் முடிவிலும் கவி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று சொல்வது ஒரு மரபு. இதை பலஸ்ருதி என்பார்கள். அதாவது அந்த ஸ்தோத்திரத்தின் சக்தியாலேயே அந்த பலன்கள் கிடைக்கும் என்று துணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பாராயணம் செய்வதால், இதையே படிப்பதால் என்று திரும்ப திரும்ப ஸ்தோத்திர கர்த்தா நூலை சிலாகித்து சொல்வார். ஆனால் துளிக்கூட அகம்பாகமே இல்லாத ஆச்சாரியாலோ சௌந்தரலஹரி பாராயணத்துக்கு இது பலன் என்று சொல்லாமல், அம்மா, உன்னை பூஜிப்போனுக்கு நீ இப்படியாகப்பட்ட அனுகிரகங்களை செய்கிறாய் என்றே சொல்கிறார். முதல் பலனாக சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் என்கிறார். அதாவது நல்ல கல்வி, உண்மையான கல்வியின் பயனாக நல்ல குணம் கிடைக்கும் என்கிறார். பிறகு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்கிறார். அதாவது நிறைய சம்பத்து கிடைக்கும் என்கிறார். பொதுவாக யாரும் பணத்தை விரும்புகிற மாதிரி குணத்தை விரும்பி பிரார்த்திப்பதில்லை. ஆனால் குணம் இல்லாத இடத்தில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் பணத்தை விரும்பி உபாசித்தாலும் கூட அம்பாளே இந்த பிள்ளை அசட்டுத்தனமாக பிரார்த்தனை பண்ணுகிறது, விவேகம் ஏற்படுகிறதுக்கு முன்பு அர்த்தத்தை, பொருளை, பணத்தை கொடுத்தால் அது அனர்த்தமே ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் தருகிறோமோ அத்தனை பாபத்தையே விலை கொடுத்து வாங்கிக் கொள்வான். எனவே பணத்தை எப்படி தர்ம மார்க்கத்தில் பிரயோஜனப்படுத்துவது என்கிற விவேகத்தை முதலில் தந்து பிறகு தனத்தை தரலாம் என்று எண்ணுகிறாள். குழந்தை பக்ஷணம் கெட்டால் அதை செய்து கொடுக்கிற தாயார் பிற்பாடு அதனால் கெடுதல் ஏற்படாமல் விளக்கெண்ணெய் தருகிறாள். சரஸ்வதி கடாட்சத்தை தந்து அப்புறம் லக்ஷ்மி கடாட்சத்தை தருகிறாள். தைத்திரிய உபனிஷத்திலும் இப்படியேதான் முதலில் மேதை நல்ல புத்தியை கொடு என்று சொல்லி அப்புறம் ஸ்ரீயை செல்வத்தை கொடு என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு ஸ்ரீ ஆச்சாரியால் பாஷ்யம் செய்யும் போது மேதை இல்லாதவனுக்கு ஸ்ரீயை தந்தால் அனர்த்தம்தான் உண்டாகும் என்கிறார். பஜகோவிந்தத்திலும் அர்த்தம் அனர்த்தம் என்கிறார். அம்பாளை உபாசிப்பவர்கள் தனியாக லக்ஷ்மி, சரஸ்வதி இருவரையும் உபாசிக்க வேண்டும் என்பதில்லை. அவர்கள் 2 பேரும் இவளுக்கு 2 பக்கத்திலும் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியே லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. சச்சாமர ரமா வாணி சவ்ய தட்சிண சேவித்தா. சகல சக்திக்கும் ஆதாரமான பராசக்தியை உபாசிப்பதால் இவளே சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் கடாட்சிக்க செய்கிறாள். காமாட்சிக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மி 2 கண்கள். க என்று பிரம்மாவுக்கு பேர். சிவபத்தினி சிவா என்பது போல் காவின் பத்தினியான சரஸ்வதி தான் கா. மா என்றால் மகாலட்சுமி, மாதவன் என்றால் லக்ஷ்மிபதி. காவையும் மாவையும் தன் அக்ஷங்களாக கண்களாக கொண்டவள் எவளோ அவளே காமாட்சி. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.